குருகுலத்தில் குரு சீடர்களுக்கு பாடம் நடத்தி முடித்ததும், பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் என்றார். ஒரு சீடன், நாம் காணும் இந்த உலகம் நல்லதா இல்லை கெட்டதா என்று கேட்டான். அவர் அந்த சீடனிடம் எதிர்கேள்வியாக, நீ பூனையை பார்த்திருப்பாய் அல்லவா, அதன் பல்லால் நன்மையா தீமையா என்று கேட்டார். தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், இப்படி எதையோ கேட்கிறாரே என்று குழப்பத்துடன் விழித்தான் சீடன். அவனது தவிப்பை புரிந்து கொண்ட குருவே இதற்கு பதிலளித்தார். தாய்ப்பூனையின் பற்கள் கருணையின் இருப்பிடம். ஏனென்றால் குட்டி தாயை சார்ந்திருக்கும் போது தன் பல்லாலேயே மென்மையாக கவ்வி தூக்கிச் செல்லும். ஆனால் எலிக்கு அதன் பற்கள் விரோதி. இதுதான் உன் கேள்விக்கும் பதில். எதுவுமே நல்லதுதான், அதே நேரம் எதுவுமே கெட்டதுதான். அவரவரை பொறுத்து நன்மையும் தீமையும் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல உலகம் என்பது நாம் நடந்து கொள்வதை பொறுத்து நல்லதாகவும் கெட்டதாகவும் காட்சியளிக்கும் என்றார். சீடனுக்கு குருவின் பதிலும் புரிந்தது, உலக நடப்பும் புரிந்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறுகதை. 24 வயது வாலிபன் ரயில் ஜன்னல் வழியை பார்த்து கத்தினான், அப்பா இங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னால் ஓடுகின்றன என்று. அவன் அருகில் இருந்த அவன் அப்பா சிரித்து கொண்டார். ஆனால் அவர்கள் அருகில் இருந்த இளம் தம்பதியினர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டனர். மறுபடியும் அந்த வாலிபன் கத்தினான், அப்பா மேலே பாருங்கள், மேகங்கள் நம்மோடு வருகின்றன என்றான். இதை கேட்டு தாங்க முடியாத தம்பதியினர் வாலிபரின் தந்தையரிடம், நீங்கள் ஏன் உங்கள் மகனை ஒரு நல்ல டாக்டரிடம் காட்டக்கூடாது என்றனர். அதற்கு அந்த வயதான அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், நாங்கள் டாக்டரிடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். என் மகனுக்கு பிறந்ததிலிருந்து பார்வை இல்லை, இன்றைக்கு தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது என்றார். மற்றவர்களை தீர்மானிக்க நாம் யார்? சில நேரம் உண்மை நம்மை ஆச்சரியப்படுத்தும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.